வெல்கம் டு மாயா பஜார். நிர்மலா பேசுகிறேன். இன்றைக்கு கூந்தலை பராமரிக்க ஒரு எளிய வழியை நான் சொல்லலான்னு இருக்கேன். இது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சது தான். நம் முன்னோர்கள் சனி நீராடு அப்படின்னு சொல்லி வச்சாங்க. சனிக்கிழமையானா நல்லெண்ணெய் தேய்ச்சி வெது வெதுப்பான தண்ணியில் குளிக்கணுங்கிறத ஒரு பாரம்பரிய வழக்கமாக இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் அதுக்கு நேரமும் இல்லை, பொறுமையும் இல்லை. காலம் ரொம்ப பரபரப்பாக வேகமாக ஓடுது. இருந்தாலும் என்னோட ஏஜில் இருக்கவங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் வரோம். இதனால் இருக்கிற நன்மைகளையும் நாங்கள் பார்க்குறோம். அதனால் இந்த வீடியோவில் அதை சொல்லலான்ட்டு இருக்கேன். சித்த மருத்துவத்தில் வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை நல்லெண்ணெயை லேசாக வெது வெதுப்பாக சூடாக்கி தலைக்கு தேய்ச்சி கொஞ்சம் நேரம் ஊற விட்டு வெது வெதுப்பான தண்ணியில் குளிக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. சருமம் பொலிவுடன் இருக்கும், நம்ம உடல் சூட்டை தணிக்கும் அப்படின்னு இப்போவும் வலியுறுத்துது. அந்த நல்லெண்ணெயை தினம் நம்ம சூடு பண்ணி தேய்க்கிறது கஷ்டமாக இருக்கும்னு நினச்சா ஒரு பெரிய குழிக்கரண்டி எடுத்து 5-6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி லேசாக சூடாக்கணும். நெய்யோ எண்ணெயோ எதையுமே புகை வர்ற அளவுக்கு சூடு பண்ணுனா அதில் இருக்க குட் வேல்யூஸ் போயிடும். கொஞ்சம் சீரகம், 10 மிளகு, ஒரு பூண்டு கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். வெடிக்காமல் இருக்கிறதுக்காக கட் பண்ணி போடுறோம். இளம் சூட்டில் ஆஃப் பண்ணிடணும். நம்ம மிளகு வெடிக்கும்னு நினச்சா ஒரு தட்டம் போட்டு மூடி கொஞ்சம் கேப் விட்டு ஒந்திரிச்சு வச்சோம்னா அது ஆறிடும். அந்த எண்ணெயை தலைக்கு மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு தேய்ச்சிக்கலாம். நம்ம ஆறின விட்டு ஒரு பாட்டிலில் ஊற்றி நம்ம பாத்ரூம்லேயே வச்சுக்கலாம். அதான் முகம், உள்ளங்கைகள், உள்ளங்கால்கள், அக்கள் பகுதி, கழுத்து பகுதி, இடுப்பு பகுதி எல்லாமே கொஞ்சம் பூசிட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு வெது வெதுப்பான தண்ணியில் குளித்தோம்னா நமக்கு இந்த கருந்தழும்புகள் இல்லாமல் இருக்கும். எங்கள் காலத்தில் ஷாம்பு இல்லாதப்ப அரப்பு, சீகக்காய் இதையெல்லாம் உபயோகப்படுத்தணும். அதுவும் சாதம் வடித்த கஞ்சியில் சீகக்காய் போட்டு குளித்தா அதன் மனம் அலாதியாக இருக்கும். அதை உபயோகப்படுத்துகிறவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இப்போவும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் உசலம் பொடின்னு விற்கிறாங்க. அந்த பொடியில் கொஞ்சம் போட்டு தேய்ச்சா போதும், நல்லா நுரையாட்டம் வருது. அதே போல் முடியும் சில்காட்டம் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். வளர்ந்த குழந்தைகளுக்கு இந்த முறையை சொல்லி கொடுத்தோம்னா அவங்க அதில் உள்ள பயன்கள் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. சித்த மருத்துவத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு மதியம் தூங்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த கொஞ்ச நேரத்தை நம்ம வேறு எதுலையாவது டைவர்ட் பண்ணி நம்ம தூங்காமல் பார்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு பிரிஸ்காக இருக்கும். நமக்கு மனசும் உடம்பும் நல்லா பிரிஸ்காக இருக்கிறத கண்கூடாக பார்க்கலாம். எதுவுமே கஷ்டம் இல்லை. நம்ம முயற்சி பண்ணுனா நடக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன்.